படம் இப்போ போயிட்டு இருக்கு. 3 படம் ஹீரோவை பண்ணுறேன். இதோட ஷூட்டிங்கில் போயிட்டு தான் வரேன். புதிய கட்சியில் சார் புதிய கட்சியில் பேசல. முடியல அதனால கட்சியில் சார் போகிறேன். இல்லை பெரிய கட்சி வாய்ப்பு வந்தால் கண்டிப்பாக சேருவேன். நான் தனியாக கட்சி ஆரம்பிக்கிற ஐடியா இல்லை, சுயேட்சை தான் இருக்கேன். இல்லை விஜய்க்கு சொல்லிக்கிறீங்க. ஆமாம், அது அதை கைப்பற்ற போது நிற்பீங்களா கட்சியில் நிற்பீங்களா தெரியல. வாய்ப்பு கிடைச்சா கட்சியோட நிற்பேன், வாய்ப்பு கிடைக்குன்னா தனியாக நிற்பேன். கட்சியில் போய் அணிஞ்சாலும் உங்களுக்கு 26 சட்டமன்ற வாய்ப்பு இருக்காங்க. அதாவது நான் வந்து கட்சியில் இணையணும், சீட்டு வாங்கணும், அந்த இடத்துல நான் சேரல. என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன். அதாவது ஒரு நாட்டினுடைய முதல்வர் ஒரு 50 வருஷம் பாரம்பரிய ஒரு கட்சி ஆரம்பித்து இன்னைக்கு பாரம்பரியமாக முத்தமிழ் அரசு டாக்டர் கலைஞர் அவங்க 5 பேருக்கு சிஎம் ஆயிருந்த அந்த வம்சம் வந்து குடும்பத்தில் 10 வருஷமாக காத்திருந்து இன்னைக்கு சிஎம் அமர்ந்திருக்காரு. 4 வருஷம் கடந்துட்டாரு, இன்னும் 1 வருஷம் இருக்கு. அந்த சூழ்நிலையில் அவருடைய முதல்வன் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கட்சியில் பெரிய பொறுப்பு எடுத்து இன்னைக்கு நாட்டை வழிநடத்தி சென்றிருக்காங்க. அசால்ட்டா ஆட்சியை வழங்கணும், ஆட்சியை கிடக்க இது மன்னர் ஆட்சி அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப தவறான கருத்து. மக்கள் ஆட்சி அப்படி இல்லாமல் 40 தொகுதியும் டெல்லியில் உட்கார வைப்பாங்களாம். அதனால வார்த்தைகள் வந்து அதாவது ரொம்ப இதாக பேசுறாரு. அதை வன்மையாக நான் கண்டிக்கிறேன். இதெல்லாம் பேசுவோம்னா ஒரு நாட்டு நம்ம நாட்டு முதல்வர் நம்ம அவரை பக்குவமாக சார் இந்த மாதிரி இவ்வளோ குறைகள் இருக்கு, எங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க, நான் ஒரு கட்சி தலைவர் அப்படின்னு முதல்வரை பார்த்தா கண்டிப்பாக செய்வார். அதே இடத்துல நான் இருந்தாலும் அதுதான் செய்வேன். அதுக்காக ஒரு மாபெரும் கட்சி இன்னைக்கு நல்ல வழிநடத்தி செல்லக்கூடிய இந்த கட்சியை வந்து அவதூறாக பேசுறது வந்து மக்கள் மத்தியில் தவறான கருத்துக்களை தயவுசெய்து எடுத்து சொல்ல வேணாம்னு கேட்குறேன். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ சிரமப்பட்டு ஆட்சியில் வந்திருக்காங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். நம்மளாம் திரைப்படத்துறையில் இருக்கிறோம். ஈஸியாக நாளைக்கு நினச்சா கூட சிஎம்மா நடிக்கலாம், பிரைம் மினிஸ்டர் நடிக்கலாம். அது வேற, சினிமா வேற, அரசியல் வேற. அதனால் எல்லாமே சினிமா நினச்சி நம்ம பேசக்கூடாது. வார்த்தைகளுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது. நம்ம வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு உயிர் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த உயிரான வார்த்தையில் வந்து நம்ம தமிழக முதல்வரில் தயவு செஞ்சு நீங்கள் மரியாதை கம்மியாகவோ பேர் சொல்லியோ அவதூறாக விஷயம் பேசாங்க. உங்களை மன்றாடி நான் கேட்குறேன். ஒரு கூட பிறந்த உங்களுடைய விஜயோட அண்ணன் தான் கேட்குறேன். வேணாம், நம்ம கட்சி நீங்கள் வளர்த்துருக்கிறீங்க, உங்களுக்கு நல்லது என்ன செய்யணும் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். உங்களுடைய கொள்கையை சொல்லுங்கள், இல்லை அவங்க என்ன செய்யுது அதை எடுத்து சொல்லுங்கள். அதை விட்டு தேவையில்லாதான் பேச வேணாங்கிறது எனக்கு தாழ்மையான வேண்டுகோள். தம்பி விஜய் அவர்களே, ஜோசப் விஜய் அவர்களே, உங்களை நான் மன்றாடி கேட்டுக்கிறேன். தயவுசெய்து அந்த மாதிரி நீங்கள் பேசாதீங்க. அது வந்து எனக்கும் இல்லை, என்னை சார்ந்த ரசிகர்களுக்கும் தாய்மார்கள் எல்லாருமே எனக்கு வந்து ஃபோன் வருது, நீங்கள் பேசணும்னா கரெக்டாக அப்படிங்கிறாங்க. ஏன் இந்த ஆதங்கம்? முதல்ல தட்டி கேட்டது நான் தான். அதுக்கு பின்னால் எத்தனையோ பேர் கேட்குறாங்க. அது வந்து இப்படி ஒருத்தராக கேட்கும்போது அவருடைய மனநிலை ரொம்ப வேதனைப்படுங்கிறது எனக்கு தெரியும். உங்களுடைய மன கஷ்டத்துக்காக நான் சொல்லலை. நம்ம முதல்வர் யாராவது நீங்களும் இல்லை, யாருமே பேசக்கூடாது. எந்த முதல்வரும் தயவுசெய்து பேசாதீங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, மக்கள் ஆட்சி, அதுக்கு நம்ம மரியாதை மதிப்பு கொடுக்கணும். வரக்கூடிய எலெக்ஷனில் கண்டிப்பாக திமுக அமோக வெற்றி பெறும். அவர் தான் சிஎம் ஆவார். ஆணித்தரமாக நான் சொல்கிறேன். நன்றி நன்றி நன்றி. சார், ஒன்றும் இல்லை, தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகி கிட்ட வந்து மிரட்டல் ஃபோன், அதாவது மிரட்டல் அழைத்ததாக வந்து இல்லை அதில் அப்படி தான் வலைதளங்கள்லாம் பரவாயில்ல போடுறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. 2 பேரும் ரொம்ப அன்பாக தான் பேசுகிறாங்க. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், எதாருமே புரிஞ்சு பேசுவேன். அந்த மாதிரிலாம் வரல. அவர் கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சுருக்காரு. அவங்க நிர்வாகிகள்லாம் ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க, யாருமே கடானம் தெரிவிக்கலை. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்கிறதுக்கு 1000 சொல்லுவாங்க. எனக்கும் தம்பி விஜய்க்கும் தான் மனக்கஷ்டப்படியா. மற்றபடி ரசிகர்களுக்கோ அங்கே உள்ள கட்சி நிர்வாகிகளுக்கோ எனக்கு எந்த விதமான மன உளைச்சல் யாருமே இன்னும் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும், தம்பின்னு சொன்ன கூட யாருமே என்னை வந்து பேச மாட்டாங்க. நம்பிக்கை ரொம்ப மன நிறைவாக இருக்குது. முதல்வர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ தமிழக முதல்வர் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நான் இன்றைக்குமே அவரை வந்து மானசீகமாக நேசிக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.